அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் விருச்சிக ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் சனி, ராகு, பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு குரு அமைந்திருப்பதாலும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் செவ்வாயை பார்ப்பது மிகவும் சிறப்பு. நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாகவும் தந்தையின் உடல்நல முன்னேற்றம் காணப்படலாம். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளில் சாதகமான ஒரு நிலை காணப்படும். தான தர்மம் செய்யவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் உங்களுடைய எண்ணம் தோன்றும். நீண்ட தூர பயணம் உங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. பயணத்தின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபார தொடர்பான பணிகளில் நிதானமான ஒரு போக்கு காணப்படலாம். வியாபார போட்டிகள் இருந்தாலுமே அதனால் பாதிப்பு இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உத்வேக மாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் எதிர்பாராத ஒரு செலவுகள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். பிள்ளைகளின் செயல்பாடுகள் உங்களுடைய மனதுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்கு. உறவினர்களுடன் பக்குவமாக பேசுவது நல்லது. வழக்குகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம். மனதில் ஒருவித கவலை உண்டாகும். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியில் கற்க ஒரு செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். சிறப்பாக படித்து நீங்கள் முடிப்பீங்க. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் வேலைப்பளு குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. திறமையான பேச்சின் மூலம் சக ஊழியர்களின் நட்பை நீங்கள் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. திருமணம் கைகூடி வரும். பெரிய இடத்து பெண் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். மனைவி மூலம் உங்களுக்கு மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலைகளை தன்னம்பிக்கையுடன் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அந்தஸ்து உயரக்கூடியதாகும். தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், புது தெம்பு, உற்சாகம் கூடும். பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையக்கூடியதாக இருக்குது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கிடைக்கட்டும். அதன் காரணமாக சந்தோஷம் பொங்கும். புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படலாம். அரசு பணியாளர்கள் மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாகும். மனைவியுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சமாதானமாக பேசுவது சிறப்பு. வியாபாரத்தில் கடின உழைப்பு மட்டுமே நல்ல லாபமோ அதன் பலனோ உங்களுக்கு கிடைக்கலாம். பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிரமமான காலமாக இருக்குது. இதன் காரணமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பழைய பொருட்களை நீங்கள் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் ஏற்படக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரலாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாகும். மனதில் ஏதாவது குறை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். உறவினர்களுடைய வருகை இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனோதைரியம் கூடலாம். காரிய அனுகூலம் உண்டாகலாம். எதிர்பாராத பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும். பாடங்கள் படிப்பதில் தீவிர கவனம் செலுத்துவீங்க. காரிய தடை தாமதங்கள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவில்லாது நிறைந்திருக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். பெரியவர்களுடைய ஆசையால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியடையும். அண்டை வீட்டார் மற்றும் நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாகும். பெண்களுக்கு பணியிடத்தில் மற்றவர்களுடைய பூரண ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தங்களுடைய சம்பாதிக்கும் திறன் மேம்படக்கூடியதாகும். கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கையின் காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான ஒரு பதில்களை எதிர்பார்க்கலாம். ஏமாற்றத்தை தவிர்க்க வியாபாரிகள் தங்களுடைய கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது.
முருகனை வணங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். காரிய வெற்றி கிடைக்கக்கூடியதாகும். எதிர்ப்புகள் விலகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டியதும் சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதான். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் செயல்களை ஒழுங்குபடுத்தி செயல்படுது. உங்களுடைய மன ஆரோக்கியத்திற்கு நல்லது, உங்களுடைய குடும்பத்திற்கும் இது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பெற்றோர் மற்றும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். பணியிடத்தில் வேலைகளை நீங்கள் சரியான நேரத்தில் முடிக்க திட்டங்களை வகுத்து செயல்பட வேண்டும். இதன் மூலம் உங்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் நல்ல பெயர் வாங்கலாம். திறமையை நிரூபிப்பதன் மூலம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா நீலம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா 5. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. லட்சியத்துடன் கடினமாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகம் அமைப்புகளால் எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். தொழில்துறை வியாபாரம் முதலீடு செய்வதில் திட்டமிட்டு கவனமாக செயல்பட்டு வெற்றி பெறலாம். அரசு உத்தியோகர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொண்டு காரிய வெற்றி பெற வேண்டும். ரியல் எஸ்டேட் மற்றும் ஷேர் மார்க்கெட் துறையில் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம். பள்ளி கல்லூரி மாணவர்கள் தேர்வுகள் விளையாட்டு போட்டிகளில் சிறப்பான ஒரு வெற்றியை பெறுவாங்க. அடிவயிற்று பகுதியில் வலி ஏற்பட்டு சிகிச்சை மூலம் அகலும். உடல் அமைப்பு உங்களுக்கு தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு அன்னதானம் பொருள் தானம் ஆகியவற்றை செய்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் உங்களுடைய தொழில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் மிக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலைகளில் சிறிது சறுக்கல் உண்டாகக்கூடியதாகும். சில இடங்களில் நீங்கள் கவனமாக உழைக்க வேண்டி இருக்கும். உத்தியோக ரீதியாக வேலை மாற்றம் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் மெதுவாக உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் உயர்வு ஏற்படும். தொழிலை தொழில்நுட்பத்தோடு மேம்படுத்த வேண்டும். குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் விலகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி பெருமை உண்டாகலாம். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க பாடுபட்டு உழைக்க வேண்டும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை நீங்கள் அடைவீங்க. குரு 8ல் இருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளை தள்ளி போட வேண்டும். எச்சரிக்கையான விஷயங்களில் நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தை பொறுத்தவரை தொழில் உத்தியோகம் மற்றும் வியாபாரம் வெற்றிகரமான வளர்ச்சிகரமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பண விஷயத்தில் மிகவும் பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தா குன்றக்குடி முருகன். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் முருகனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.